إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وجميع العلماء المسلمين وملوكهم وسلاطينهم وأمرائهم ووزرائهم وأغنيائهم ممن خدموا الدين ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவிடத்திலே உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய கருணையும் ஆதரவு வைத்தவனாக வேண்டியவனாக அல்லாஹுடைய தீனுக்காகவே வாழ்ந்து அல்லாஹுடைய தீனிலே மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வேண்டியவனாக அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் வேண்டியவனாக இந்த மார்க்கத்தை நமது உயிரை விட நேசிக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹுடைய குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுக்கொண்டு அதை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதற்காகவே உடலையும் உயிரையும் பொருளையும் செலவழிக்கக்கூடிய உயர்ந்த நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்பிற்குரிய சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த இடத்திற்கு நான் தாமதமாக வந்ததாகவே உணர்கிறேன். அதாவது சில காலங்களுக்கு முன்பே வந்திருக்க வேண்டிய ஒரு இடமாக கருதுகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய தீன் மார்க்கம் இருக்கிறதே, இந்த தீனுக்கு யாரும் தேவையில்லை, எல்லோருக்கும் தீன் தேவை. இந்த தீனுக்கு யாரும் தேவையில்லை, எல்லோருக்கும் தீன் தான் தேவை. எல்லோருக்கும் தீன் தான் தேவை. தீனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக இருப்பது போன்று அல்லாஹுடைய தீனும் தேவையற்றது. கவனிங்க, யார் இந்த தீனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாரோ, யார் இந்த மார்க்கத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அவருடைய புகழை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உயர்த்துவான். அவரை அல்லாஹு தஆலா அங்கீகரித்துக் கொள்வான். மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தினுடைய வீடுகளில் அவரை தங்க வைப்பான். அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான். பாவங்களை மன்னிப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் ஒரு தொழுகைக்காக வுது செய்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரை அடுத்த நேர தொழுகை நீங்கள் தொழும்போது இந்த இரண்டு நேர தொழுகைகளுக்கும் இடையில் உள்ள சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. உலகத்திலேயே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றாலும், தேடாமல் இருக்க முடியாது, எல்லாரும் தேடணும். உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை, உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அவர்கள் யார் என்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றவர்கள், கற்பிப்பவர்கள் தான். நான் சொல்றது புரியுதா?
ஒவ்வொரு முஸ்லீமும் மூமினும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அது போக பாவ மன்னிப்பு நமக்காக தேடப்படும். பாவ மன்னிப்பு நமக்காக தேடப்படும். எப்போது? அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை கற்கும் போதும் கற்பிக்கும் போதும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ், வானத்தில் உள்ளவர்கள், வானத்தில் உள்ளவர்கள் என்றால் யாரு? மலக்குகள். பூமியில் உள்ளவர்கள் யாரு? மூமின்கள், முஸ்லிம்கள். பொந்தில் இருக்கக்கூடிய எறும்புகள், கடலில் இருக்கின்ற மீன்கள் மார்க்க இல்மை கற்றவருக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றன. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உலகத்தில் நிறைய மக்கள் இறக்கிறார்கள். மரண செய்தி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பலருடைய மரண செய்திகளை தலைவர்கள், மன்னர்கள், அதிகாரிகள் என்று பலருடைய மரண செய்திகளை நீங்கள் கேட்டு கடந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். மார்க்க ஆலிம்கள் அல்லாஹுடைய இந்த தீனுக்காக தனது வாழ்நாளை ஒதுக்கி கல்வியை கற்று அந்த கல்வியை பரப்பிய ஆலிம்களுடைய மரண செய்தி வரும்போது மட்டும் இந்த முஸ்லிம் சமுதாயமே அப்படியே ஸ்தம்பித்து விடும். அவர்களுக்காக ஆங்காங்கே காயிப் ஜனாசா தொழுகை தொழ வைப்பார்கள். அவருடைய பெயரை சொல்லும்போது, இன்ன அறிஞர் இறந்து விட்டார், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக, அல்லாஹ் அவர் மீது கருணை காட்டுவானாக என்று இந்த உம்மத்தில் உள்ள எல்லோரும் துஆ கேட்பார்கள். சஹாபாக்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் சஹாபாக்களுடைய மாணவர்களிலே, பிறகு அவர்களுடைய மாணவர்களிலே தபுஉத் தாபிஈன் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், பிறகு அவர்களுடைய மாணவர்கள் இமாம்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள். இவர்களுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லும்போது உங்களால் சாதாரணமாக சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி என்று சொல்லும் போதே சேர்த்தே தான் சொல்றோம், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஹிமஹுல்லாஹ். இமாம் திர்மிதி என்று சொல்லும் போதே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அபு ஹனீஃபா என்று சொல்லும் போதே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ என்று சொல்லும் போதே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 1400 1300 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு கூட அவர்களுடைய பெயரை எந்த ஒரு சாதாரண மனிதரும் கூட துஆ இல்லாமல் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான் என்றால் இது எதனுடைய பரக்கத்? எதனுடைய பரக்கத்? இல்முடைய பரக்கத். அல்லாஹுடைய இந்த இல்ம், எந்த இல்ம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அடியார்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, இல்முத்தீன், மார்க்க கல்வி என்றால் இந்த மார்க்க கல்வி யாரிடமிருந்து வந்தது? யாரிடமிருந்து? அல்லாஹுவிடமிருந்து வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு இல்மையும் அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக உருவாக்கவில்லை. வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى وعلمك ما لم تكن تعلم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இல்மை யார் கற்றுக் கொடுத்தான்?
குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். நபியே, குர்ஆனை உங்களுக்கு தெரியாமல் இருந்தது, ஈமானை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நபியே, அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை. புரியுதுங்களா? இங்கே கவனி. ஆக இந்த இல்ம் என்பது யாரிடமிருந்து கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இல்ம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் அல்லாஹுடன் நெருக்கத்தை அடைய விரும்பினால், அல்லாஹுடன் நெருக்கத்தை அடைய விரும்பினால், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற நபிமார்களுடைய வாரிசுகளாக நீங்கள் ஆக வேண்டும் என்று விரும்பினால், இப்போ பரம்பரையில் நம்ம நபிமார்களுடைய வாரிசாக ஆக முடியுமா? முடியாது. முடிஞ்சிருச்சு, பிறந்தாச்சு, வளர்ந்துட்டோம். நபிமார்களுடைய வம்சம் வேற, நம்ம வம்சம் வேற. எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் போய் ஒன்றா சேர்ந்தாலும் அது கடைசியில் மனித இனங்களில் வேறு வேறாக போயிட்டோம் அல்லவா? ஆனாலும் நபிமார்களுடைய வாரிசாக ஆக வேண்டுமென்றால், நல்ல கவனிங்க, ரெண்டு விஷயம் சொன்னேன். அல்லாஹுடைய விசேஷமான நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்றாலும், நபிமார்களுடைய வாரிசுகளாக நாம் ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும், இன்று அல்லாஹு தஆலா அதற்கு மீதம் வைத்திருக்கக்கூடிய ஒரே வழி இந்த இல்முத்தீன். ஒரு வழி என்ன? நீங்கள் இபாதத்து செய்கிறீங்க, நல்ல நிறைய வணக்க வழிபாடு செய்கிறீங்க, எல்லாம் இபாதத், இதுக்கு தனி நன்மை இருக்கு. இதை யாரும் குறைத்து சொல்லவில்லை, இதை யாரும் தாழ்த்து மதிப்பிட்டு விடவில்லை. இபாதத் என்பது அது தனி, புரியுதா? அது எல்லாரும் செய்துதான் ஆகணும். நம்ம படைக்கப்பட்டதே அதுக்கு தானே. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களை, ஜின்களை அவர்கள் என்னை வணங்குவதற்கே தவிர நான் படைக்கவில்லை. இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் எப்படி நாம் உண்கிறோமோ குடிக்கிறோமோ, அதைவிட முக்கியம் நமக்கு என்ன? இபாதத். தொழுதுதான் ஆகணும், தொழுதுதான். இந்த உடலில் உயிர் மூச்சு இருக்கிற வரை என்ன செய்யணும்? இபாதத் செஞ்ச. வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உங்களுக்கு மௌத் வருகின்ற வரை அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருங்கள். மௌத் வருகின்ற வரை, யகீன் வருகிற வரை நீங்கள் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருங்கள். இந்த இல்ம் இருக்கிறதே, இந்த இபாதத்துக்கு மேல. இந்த இல்ம் இருக்கிறதே இபாதத்துக்கு மேல. இபாதத்துடைய நிபந்தனை இல்ம். இபாதத்துடைய நிபந்தனை என்ன? ஷஹாதத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சாட்சியம். அந்த சாட்சியத்துடைய நிபந்தனை இல்ம். இல்ம் என்பது அவ்வளவு ஒரு பெரிய உயர்வான ஒன்று அல்லாஹ்விடத்திலே. இன்றைக்கு மக்களுக்கு இதனுடைய அருமை தெரியல. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நமது சமுதாய பெண்கள் பலர் காசு, பணம் என்று தேடிக்கொண்டு பல ஹராமான தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பலர் ஹராமான வழியிலே, ஹலாலான தொழிலாக இருந்தாலும் ஹராமான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனை முஸ்லிம் சகோதரிகள் தவறான இடங்களிலே வேலை செய்கிறார்கள், தவறான மக்களுக்கு மத்தியிலே வேலை செய்கிறார்கள். அவர்களை அங்கே கொண்டு சென்றது எது? ஹுப்புல் மால், ஹுப்புத் துன்யா, காசுடைய ஆசை, காசுடைய பிரியம். பலர் இன்று பொருளாதார கல்வியை நோக்கி ஓடுகிறார்கள்.
ஹலாலான வழியிலே பொருளீட்டுவதற்கான வாய்ப்புகளை தேடாமல் எப்படி செல்வம் கிடைத்தாலும் சரி என்று அவர்கள் அந்த செல்வத்தை நோக்கி ஓடுகிறார்கள். மஹரம் இரத்த உறவுடைய துணை இல்லாமல் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார்கள். அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே ஹிஜாப் இல்லாமல் அமர்ந்து கொண்டு அங்கே பணி வேலை செய்கிறார்கள். வீட்டிலிருந்து ஹிஜாபோடு புறப்படுகிறார்கள். அங்கே சென்றதற்கு பிறகு ஹிஜாபை கழட்டி தூக்கி வைத்து விடுகிறார்கள். வேலை முடித்து போகும்போதுதான் ஆஹா, இந்த நிறுவனத்தில் இவ்வளவு முஸ்லிம் பெண்கள் வேலை செய்கிறார்களா என்று நாம் அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்குண்டான நிலை இருக்கிறது. தொழுகை இல்லை, ரமதான் மாதத்திலே நோன்பு கிடையாது, வணக்க வழிபாடுகள் இல்லை. ஏன் ஆண்கள் கூட பலர் இந்த நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் இஸ்லாமிற்கு வந்தார், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருவார், தாருல் ஹுதாவிற்கு நீண்ட தூரத்தில் இருந்து. அவர் சொல்கிறார், அவரோடு வேலை செய்யக்கூடிய பல முஸ்லிம்கள் ஜும்மா தொழுகைக்கு செல்வதில்லை. கேட்டால், நீ என்னப்பா அதிசயமா இருக்கிற, இப்போதான் இஸ்லாமுக்கு வந்திருக்கிற, ஐடியில் வேலை பார்க்குற, இந்த நேரத்தில் தொழுகைக்குன்னு லீவ் போட்டுட்டு 2 மணி நேரம் போனால் என்னப்பா ஆகிறது என்று புதிதாக இஸ்லாமிற்கு வந்தவருடைய ஈமானை கூட பாழாக்கக்கூடிய நிலையிற்கு அந்த மக்களுடைய நிலை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தீனை பாதுகாக்க வேண்டும். கல்வியை இத்தகைய இடத்திலே நீங்கள் பரப்ப வேண்டும், மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த தியாகம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்திலே ரொம்ப போற்ற தகுந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான நற்கூலிகளை கொடுப்பான். இந்த தீன் இருக்கிறதே இது ரொம்ப பணிவானது. இந்த தீன் இருக்கிறதே இது ஏன்னா நபிமார்களுடைய இல்ம் அல்லவா. இந்த தீனுடைய கல்வி படித்து கொடுக்கப்படக்கூடிய இடங்கள் ஆடம்பரமான இடங்களாக இருக்காது. நீங்கள் இதே வேற கல்வி படித்து கொடுக்கக்கூடிய இடங்களை பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர் கல்வி அல்லது வேறு ஏதாவது ஒரு கல்வி, அங்கே அதிகமான கட்டணம் வாங்குவார்கள். அங்கே செல்வந்தர்களின் பிள்ளைகள் படிக்க வருவார்கள். அங்கே படித்து கொடுப்பவர்களுக்கு பல ஆயிரங்களிலே சம்பளங்கள் கொடுக்கப்படும். மிக மிக விசாலமான வசதியான இடங்களிலே நிறுவனங்களை நடத்துவார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவர்களை விட மதிப்பால் நீங்கள் உயர்ந்தவர்கள், கண்ணியத்தால் நீங்கள் உயர்ந்தவர்கள். இன்றைக்கு காலையில் தான் தப்சீர் பாடத்தில் படித்தோம். யாராவது கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், அதுக்கு முன்னாடி வசனம் ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயக்கூலு ரப்பி அஹானன். அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதர்கள் வசதியான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை கிடைத்தால் நான் அவர்களை கண்ணியப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர்களை நான் வாழ்க்கையிலே நெருக்கடியிலே வைத்தால், வறுமையிலே அவர்களை தள்ளினால் நான் அவர்களை இழிவுபடுத்தி விட்டேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நட முட்டாள்களா, கல்லா, அப்படி அல்ல. நான் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்தால் அவரை கண்ணியப்படுத்துகிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் ஒருவருக்கு வறுமையை, ஒரு தாழ்மையான, ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை கொடுத்தால் நான் அவரை கைவிட்டு விட்டேன், அவரை கண்ணியப்படுத்தவில்லை என்று நினைக்காதீர்கள். என்னுடைய கண்ணியம் இருக்கிறதே, நான் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்கிறதே, அது இபாதத்தை கொண்டு. அது எதை கொண்டு? இன்றைக்கு நீங்கள் அஞ்சு நேர தொழுகையை அழகான முறையில் அமைதியாக நிறைவேற்றினீர்கள். இன்றைக்கு குர்ஆன் ஓதுனீங்க, இன்றைக்கு திக்ர் செய்தீங்க, எந்த பாவத்திலையும் நீங்கள் கமிட் ஆகலை. அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தினான். அதுக்கு மேலே இந்த தீனையும் நீங்கள் கற்பித்தால் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் உங்களுக்கு தரஜாத்துக்கு மேலே தரஜாத்து உயர்த்திட்டான். இன்று யாராவது ஒருவர் தொழுகலை சரியா, அல்லது தவற விட்டார், அல்லது அவசரமாக தொழுதார், இன்றைய அமல்களை சரியா செய்யல, அதோடு சேர்த்து ஏதாவது ஒரு பாவத்தோட தொடர்புடையவராக ஆகிவிட்டார், அல்லது ஒரு பாவத்தில் ஈடுபட்டு விட்டார், இதுதான் அல்லாஹ் இழிவுபடுத்தியது. இதுதான் அல்லாஹ் இழிவுபடுத்தியது. கல்லா, அல்லாஹ் சொல்கிறான், செல்வத்தை கொண்டு அல்ல நான் கொடுக்கக்கூடிய கண்ணியம்,
ஏழ்மை அல்ல நான் கொடுக்கக்கூடிய இழிவு. எது? நன்மைதான் நான் கொடுக்கக்கூடிய கண்ணியம். பாவம்தான் ஒரு மனிதனுக்கு இழிவானது. பாவம்தான் ஒரு மனிதனுக்கு இழிவானது. மதிப்பிற்குரிய சகோதரிகளே, இதோடு சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இந்த இல்முக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்து கொண்டால் இதை விட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் இருக்காது, கண்டிப்பாக ஆகிரத்தில் இருக்கவே இருக்காது. அல்லாஹ்விற்கு நீங்கள் அவ்வளவு நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்விற்கு அலா இன்னா உலியா அல்லாஹ் என்று யாரையெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய நண்பர்களாக நேசர்களாக போற்றுகின்றானோ அந்த நேசர்களில் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே உங்களை திருப்திப்படுத்துவான். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி விடுவான். உங்களிடத்திலே யாரெல்லாம் இந்த குர்ஆனை அலிஃப் பா தா அல்ஹம்துலில்லாஹி என்று கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய நன்மைகளில் உங்களுக்கு சரிசமமான பங்களிப்பை கொடுப்பான். உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய அல்லாஹு தஆலா நமக்கு இந்த தீனுடைய அந்த நிழலிலேயே, இந்த கல்வியுடைய நிழலிலேயே அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை வைப்பானாக. நாம் மரணித்து விடுவோம். ஆனால் ஒரு ஆலிமுடைய, ஒரு ஆசிரியருடைய அந்த ஏடு மட்டும் மூடப்படாது. அவ் இல்மின் இன்தஃபஉ பிஹி, யாரெல்லாம் நம்மிடத்திலிருந்து படித்தார்களோ அவர்களுடைய அமல்களில் முழு பங்காளிகளாக நாம் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பாருங்க. இந்த நன்மையினுடைய கணம், நன்மையினுடைய மதிப்பு நம்ம அதை உணராமல் இருக்கலாம். ஆகிரத்தில் போனால் தெரியும் இந்த நன்மையினுடைய தேவை நமக்கு எவ்வளவு என்று. சொர்க்கத்துக்கு போகும்போது தான் தெரியும். மஹ்ஷரில் அந்த மீசானில் நன்மைகள் நிறுக்கப்படும் போது தெரியும். ஆக அல்லாஹ்விடத்தில் நெருக்கமும் நபிமார்களுடைய வாரிசுகளாகவும் ஆகக்கூடிய நற்பாக்கியம் எதை கொண்டு கிடைக்கப்பெறுகிறது? இப்போது எதை கொண்டு? இந்த இல்மை கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மாட மாளிகைகளை விட்டு சென்றார்களா? தங்க குவியல்களை விட்டு சென்றார்களா? எதை விட்டு சென்றார்கள்? இல்மை விட்டு சென்றார்கள். குர்ஆனை நமக்கு கொடுத்தார்கள். லட்சக்கணக்கான ஹதீஸுகளை கொடுத்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்து. யாருடைய சொத்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொத்து. என்ன சொத்துமா? இல்ம், குர்ஆனும் ஹதீஸும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடை தெருவுக்கு செல்வார்களாம். மஸ்ஜிதிலே ரசூலுல்லாஹுடைய சொத்து பங்கு வைக்கப்படுகிறது. எல்லோரும் செல்லுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களது பங்கை என்று. மக்கள் அறியாதவர்கள் தானே, உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாது, சஹாபாக்களுக்கு தெரியும். எல்லாரும் ஓடி வருவாங்களாம் மஸ்ஜிதிற்கு. அங்கே பார்த்தா எந்த சொத்துமே பங்கு வைக்கப்படாது. அங்கே மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்கள் அமர்ந்து கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். எல்லாரும் அதில் உட்கார்ந்துருப்பாங்களாம். அபூ ஹுரைரா ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதிற்கு வருவாங்களாம். மக்கள் அபூ ஹுரைராவை சுற்றிப்பாங்களாம். என்ன அபூ ஹுரைரா, ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து பங்கு வைக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, எப்போ பங்கு வைப்பாங்க? முடிஞ்சிருச்சா? இனிமே பங்கு வைப்பாங்களா? என்ன ஆணுச்சு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கல்வி சபையிலே கலந்து கொண்டீர்கள் அல்லவா, இந்த கல்விதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சொத்து. இந்த கல்விதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சொத்து. இன்னைக்கு நமக்கு அருமை தெரியல. குர்ஆன் லேசாக கிடைச்சிருச்சு நமக்கு, ஹதீஸ் நமக்கு லேசாக கிடைத்து விட்டது. இமாம் ஷுஅபா அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸை எனக்கு கிடைத்தது, அந்த ஹதீஸை உறுதி செய்கிறதுக்கு 4000 மைல் பயணம் செய்தேன் என்று. அந்த ஹதீஸை உறுதி செய்கிறதுக்கு இவங்க ஷுஅபா யாருன்னு போய் நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். ஷுஅபா இப்னுல் ஹஜ்ஜாஜ்.
விக்கிபீடியாவில் முஹத்தீஸுகள், சஹாபாக்கள், தாபீன்களுடைய வரலாறுலாம் இருக்குது, போட்டு பாருங்க. ஹதீஸ் கலையினுடைய மலை இவர்கள். ஒரு இமாம் புகாரி, அவங்க எங்கே பிறந்தவங்க? ரஷ்யாவில், உஸ்பெஸ்கிஸ்தானில், புகாராவில் பிறந்தவங்க. மக்கா எங்கே இருக்குது, மதீனா எங்கே இருக்குது? இன்றைக்கு மக்காவிலே, மஸ்ஜிதுல் ஹராமிலே, காபத்துல்லாஹுவிலே ஓதப்படக்கூடிய குத்துபாவிலே இமாம் புகாரி அறிவித்த ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது என்றால், புகாரியிலிருந்து ஒரு ஹதீஸை சொல்லாமல் ஒருவர் பிரசங்கம் செய்ய முடியாது என்ற நிலை உருவானதே. யோசித்து பாருங்கள். ஏன்? அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்விக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த அர்ப்பணிப்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. அவர் ஒரு அரபி அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் ஒரு குறைஷி பரம்பரையை சேர்ந்தவர் அல்ல. ஆனால் ஒரு அஜமியுடைய நிலையை அல்லாஹு தஆலா எந்தளவு உயர்த்தினான்? இன்று முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளிலே, மிம்பர்களிலே அவருடைய பெயரை கூறி ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறுகிறது, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய தரஜாவை உயர்த்தினான் என்றால், என் மதிப்பிற்குரிய சகோதரிகளே, இதுதான் அல்லாஹுடைய நெருக்கம். இதுதான் என்ன? அல்லாஹுடைய நெருக்கம். இந்த மார்க்கத்தில் முதல் அந்தஸ்துடையவர்கள் யாருங்க? முதல் அந்தஸ்துடையவர்கள் யாரு? நபிமார்கள், ரசூல்மார்கள் இல்லையா? அவர்களுக்கு பிறகு அவர்களுக்கு சமமாக யாருடைய பெயர் சொல்லப்படுகிறது? உலமாக்களுடைய பெயர்கள். நபிமார்களுடைய பெயர்களை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோமா, அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறோமா? அதற்கு பிறகு எந்த ஆலிமுடைய பேரை சொன்னாலும் என்ன சொல்கிறோம்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஹிமஹுல்லான்னு சொல்கிறோம். நபிமார்களுக்கு அடுத்து நபிமார்களுடைய தரத்தில் இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் போற்றுகிறார்கள் என்றால் யாரை மட்டும்தான்? ஆலிம்களை, மார்க்க கல்வி கற்றவர்களை, அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக, இந்த இல்முக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களை. ஒரு தடவை மன்னர் ஹாரூன் ரஷீத், பெரிய இஸ்லாமிய மன்னர், படிச்சு பாருங்க, வரலாறுலாம் படிக்கணும். சரியான ஒரு பெரிய அதிர்வான ஒரு சத்தத்தை கேட்கிறார். ஓடி வர்றார், தன்னுடைய மாளிகையிலிருந்து எட்டி பார்க்கிறார். பார்த்தா நடுவில் ஒருத்தர் பரிதாபமாக போயிட்டு இருக்கிறாரு. அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. பயந்துட்டார், என்னடா அது இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு ஆளை சுற்றி அப்படின்னு. தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு, யார் இவர், என்ன சத்தம் இப்போ அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை ஹலீஃபா, போயிட்டுருக்கிறது அப்துல்லா இப்னு முபாரக் இமாம் போயிட்டுருக்கிறாரு. அப்துல்லா இப்னு முபாரக் பெரிய இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம்களுக்கு இமாம். அவர் போயிட்டுருக்கிறாரு, அவர் தும்மிட்டாரு, அல்ஹம்துல்லா சொன்னார், அதுக்கு தான் இரஹமுக்கல்லான்னு சொன்ன சத்தம் அப்படின்னாங்க. அவர் போயிட்டு இருக்கும்போது அவர் தும்மி அல்ஹம்துல்லான்னு சொன்னார். அந்த சத்தத்தை தான் இப்போ வரைக்கும் இரஹமுக்கல்லா நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க நம்ம கலீஃபா, மன்னரே, மௌலானா அப்படின்னாரு. அப்போ கலீஃபா சொல்கிறாங்க, எங்களுடைய கண்ணியம் கண்ணியம் அல்ல, இதோ அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா இந்த ஆலிமுக்கு, அதுதான் உண்மையான கண்ணியம். அதுதான். ஏன் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு, படைபலத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தும்படி மக்களை நிர்பந்திக்கிறோம், அதற்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த கண்ணியம். ஆனால் இந்த ஆலிம் பாருங்க, அவர் யாரையும் பின்னாடி வராதீங்கன்னு ஓடுறாரு, அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர். அவர் தும்மினால் யர்ஹமுக்கல்லா சொல்வதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹுவாக கொடுக்கக்கூடிய கண்ணியம். எங்களுடைய கண்ணியமோ நாங்கள் தேடக்கூடிய கண்ணியம் என்று. புரியுதுங்களா உங்களுக்கு? எதற்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு புரிந்துதான், இந்த மதிப்பெல்லாம் தெரிந்துதான், இவ்வளவு ஒரு கஷ்டமான, ஒரு சிரமமான, நெருக்கடியான சின்ன இடமா இருந்தாலும் இந்த கல்விக்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் வந்திருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் இன்னும் நல்லா புரியணும், இதனுடைய மதிப்பை நீங்கள் முழுசாக உணரணும். இதனுடைய மதிப்பை நீங்கள் முழுசாக உணரணும். இன்னொரு இமாம், அவருடைய 2 பிள்ளைகள்,
ஒரு ஆலிமிடத்தில் படிக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆலிம்களை தேடி அனுப்புவாங்க. இன்றைக்கு நவீன உலகத்தில் ஆலிம்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நம்ம படிக்க வைக்கிறோம். நம்ம ஊர் முன்னாடிலாம் கிராமத்தில் நம்ம என்ன செய்வோம், மதரசாவில் போய் ஆலிமை தேடி போய் படிப்போம். ஆலிம் படித்து முடிச்சுட்டு அவர் வெளியே வர்றாரு. அப்போ அந்த 2 பிள்ளைகளும், யாருடைய பிள்ளைங்க இவங்க 2 பேரும்? ஹலீஃபாவுடைய பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை வேகமாக ஓடி போய் ஓரமாக இருந்த உஸ்தாது இமாம் தன்னுடைய உஸ்தாதுடைய செருப்பை எடுத்து கொண்டு வந்து உஸ்தாது கால் அந்த செருப்பு அணிகிற இடத்துல கொண்டு வந்து பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு தள்ளி நிற்கிறார். மன்னர் வந்தவர் பார்க்குறார் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உஸ்தாது வந்தாங்க, செருப்பு போட்டாங்க. அந்த 2 இளவரசர்களும் சலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னரும் ஷேக் வந்து உஸ்தாதும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ ஷேக் இடத்துல மன்னர் கேட்குறாரு, ஆலிம் அவர்களே, யார் கண்ணியமானவர் அப்படின்னு சொல்லி. யார் கண்ணியமானவர்? அப்போ ஷேக் சொல்கிறாங்க, இதில் என்ன மௌலானா அமீருல் முஃமினீனே சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஹலீஃபா, ரசூலுல்லாவுடைய பரம்பரை, நீங்கள் தான் சிறந்தவங்க, உங்களுடைய பிள்ளைகள் இளவரசர்கள் சிறந்தவங்க அப்படின்னு. அப்போ ஹலீஃபா சொல்கிறாரு, இல்லை இல்லை, நாங்கள் சிறந்தவர்கள் இல்லை. இதோ என்னுடைய 2 பிள்ளைகளும் உங்களுக்கு பணிவிடை செய்தார்களே, நீங்கள் தான் சிறந்தவர், நீங்கள் தான் சிறந்தவர். அப்போ எந்த அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய மன்னர்கள் உலமாக்களை கண்ணியப்படுத்தினார்கள், இல்மை கண்ணியப்படுத்தினார்கள், இல்முடைய கண்ணியத்தை புரிந்திருந்தார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் அல்லாஹு தஆலா எதையுமே இது எனக்கு அதிகமாக வேணும் என்று கேளுங்கள் என்று சொல்லவில்லை, கல்வியை தவிர. எதை தவிர? கல்வியை தவிர. அது என்ன துஆ? அது ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. நமக்கு ஒன்றும் புரியலை, இந்த துஆவுடைய அர்த்தம் புரியலை. இந்த துஆவுடைய அர்த்தம் நமக்கு இன்னும் புரியலை. புரிந்திருந்தால் இந்த துஆவை தவிர வேறு துஆவை கேட்டிருக்கவே மாட்டோம். இந்த துஆவை தவிர பாவ மன்னிப்புடைய துஆ, சொர்க்க துஆ, அது போயிட்டே தான் இருக்கும். நான் அது இல்லாமல் முடியாதே. ஆனால் நம்முடைய தேவை என்று உலகத்தில் எதை மட்டும்தான் கேட்டிருப்போம்? எதற்கு மட்டும்தான் கேட்டிருப்போம்? ரப்பி ஜித்னி இல்மா தான் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எதம்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் தேவை என்று உணர்ந்து எதை கேட்குறோம் நம்ம? சொல்லுங்கள், மனசார சொல்லுங்கள். பரக்கத், துன்யாவில் பரக்கத், காசு பணத்தில் பரக்கத், பரக்கத் 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 பரக்கத், ஒரே பரக்கத். என்னடா பரக்கத்து? சில பேர் பரக்கத்துனே பேர் வச்சுருவாங்க வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைக்கு. என்னென்னா அந்த பிள்ளைக்கு பரக்கத்துன்னு பேர் வச்சுட்டா பரக்கத்து வந்துக்கிட்டே இருக்குமா. எப்படிடா பரக்கத்து வரும்? பேர் வச்சா பரக்கத்துன்னு வந்துடுமா? வீட்டில் எழுதி வச்சுருவாங்க, எங்கே பார்த்தாலும் ஆயத்தாக இருக்கும். ஆதா மின் ஃபதுலி ரப்பி, என்னென்னமோ எழுதி பரக்கத்து. எல்லாம் சுற்றி சுற்றி இந்த காசு பணத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தான் படித்தோம் சூரத்துல் ஃபஜ்ரில், கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன் வ தஅகுலூன துராஸ அக்லல் லம்மா வ துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. ரொம்ப காசு மேலே உங்களுக்கு ஆசையாக இருக்கு, செல்வத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீர்களே. அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. காசு தேவை, பணம் தேவை, நல்ல காரியம் செய்கிறதுக்கு தேவை, மஸ்ஜித் கட்டுறதுக்கு தேவை, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறதுக்கு தேவை. ஆனால் அந்த காசை கல்பிலே கொண்டு வந்து விடக்கூடாது. கல்பில் எதை தான் கொண்டு வரணும்? இல்மை தான் கொண்டு வரணும். கல்பில் எதை கொண்டு வரணும்? இல்மை கொண்டு வர வேண்டும். இங்கே பாருங்க, அல்லாஹு தஆலா தனது நபிமார்களை இபாதத்து செய்யும் போது சொன்னால் கஷ்டப்படாமல் இபாதத்து செய்யுங்கன்னு சொல்லி. எப்படி இபாதத்து செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்கன்னா. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. நபியே, கால் வீங்கி, கை வீங்கி, உடம்பு வீங்கி, கண்ணு வீங்கி,
இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் குர்ஆன் ஓதாதீங்க. தொழுகையில் ஓதுவாங்க. கொஞ்சம் உங்களை இலகுவாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு குமில் லைல இல்லா கலீலா நிஸ்வஹு அவின் குர்ஸ் மின்ஹு கலீலா உஸித அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. ஒரு பாதி இரவு தூங்கிக் கொள்ளுங்கள், அல்லது 2/3 பகுதி தூங்கிக் கொள்ளுங்கள், அல்லது 1/3 பகுதி தூங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களை என்று அல்லாஹு தஆலா சொன்னான். ஆனால் சகோதரிகளே, உங்களுக்கு தெரியுமா, இந்த கல்வி என்று வந்தவுடனே கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டால் தான் கல்வி கிடைக்குன்னு அல்லாஹு தஆலா நிபந்தனை வச்சான். புரியுதா உங்களுக்கு? புரியல. இபாதத்து செய்யுங்கன்னு சொன்னால் அதிகமாக செய்யுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அதிகமாக இபாதத்து செய்யுங்கன்னு சொன்னால். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் எப்படின்னு சொல்கிறான், உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க, சிரமப்படுத்திக்காதீங்க, வருத்திக்காதீங்க. நிறைய ஹதீஸ் இருக்கு. ஆனால் கல்வின்னு வந்த உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, வழிகாட்டுதல் என்ன சொல்லுங்க? கஷ்டப்படுங்க, உங்களை வருத்திக்குங்க, சிரமப்படுங்க, அப்போ தான் கல்வி கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பிரியமான நபி அல்லாஹ்வுக்கு, எவ்வளவு பிரியமான நபி, அவ்வளவு பிரியமான நபி. அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாவற்றையுமே அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருந்தான். எப்படி தண்ணி பாறை அடித்தா 12 டேப் வாட்டரில் தண்ணி வருது, சுப்ஹானல்லாஹ். கடலை அடித்தா கடல் 12 பொழக்குது. தடியை தூக்கி போட்டால் பெரிய பாம்பாயி ஃபிரௌனை பயமுறுத்துது. எல்லாம் அற்புதமாக அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனால் கல்வின்னு வந்த உடனே மூசா பெட்டியை கட்டுங்கன்ட்டான். மூசா சாப்பாட்டை கட்டுங்க, பெட்டியை கட்டுங்க, நடங்கண்ணா. அல்லாட்ட சொல்கிறாங்க, யா அல்லாஹ் ரொம்ப கால் வலிக்கு நடந்துட்டேனே அல்லாங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ் ரொம்ப கால் வலிக்கு நடந்துட்டேன்டா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னால் இன்னும் நடக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி கடைசியில் அவ்வளவு கால் வலிக்க நடந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க திரும்பி வர்றாங்க. எதுக்காக வேண்டி? ஒரு 3 இல்மை கற்றுக்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹ் அக்பர். 3 இல்மை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் அவ்வளவு நடக்க வச்சான். எல்லாத்தையும் அவங்களுக்கு லேசாக்குனா. தௌராத் வாங்கணும், அல்லாஹ் உடனே கொடுத்துட்டானா, வாங்க கிளம்புங்க, உங்கள் கூட்டத்தார்களை விட்டுட்டு வாங்க. 40 நாள் உங்காம திங்காம பசி பட்டினியாக நோன்பு வைக்க வச்சா அல்லாஹு தஆலா. எத்தனை நாள்? நபிமார்களுக்கு பெரிய பலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 டேஸ் 3 நைட், 3 இரவு 3 நாள் 3 பகல் சாப்பிடாம நோன்பு வைப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹரில் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு அல்லது 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் நோன்பு வைப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நியத்து மட்டும்தான். மகரிபானவன நோன்பு திறந்துட்டோங்கிற நியத் தான், அதுக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அல்லாஹ், இது நபிமார்களுடைய தரஜா, இது நமக்கு அது அனுமதி கிடையாது. அல்லாஹு தஆலா வவாஅத்னா மூஸா 40 லைலத்தன், மூசாவிற்கு 40 இரவுகள் நாம் வாக்களித்தோம். வாங்க, ஒரே அந்த 40 நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுக, இபாதத்து, துவா, இஸ்திக்ஃபார், துவா, இஸ்திக்ஃபார், தௌபா, துவா, துவா, அழுக, துவா, 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 நோன்பு, 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 நோன்பு. 40 நாள் அவங்களுடைய கல்பை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அல்லாஹ் என்ற அந்த அல்லாஹ்வுடைய தாத்தில் அவங்கள முழுசாக அர்ப்பணித்ததுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்தில் தங்களை அப்படியே கரைச்சதுக்கு பிறகு, அல்லாஹுவை தவிர கல்புல எதுவுமே இல்லாமல் அல்லாஹு தஆலா அவங்கள சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா, இந்த மூசா இப்போ தௌராத்தை வாங்கிக்கணும். நாங்கள் மூசா இப்போ எவ்வளோ பெரிய இல்மு பாருங்கள், குர்ஆனுடைய இல்ம், அது அல்லாஹ்வுடைய வேதத்துடைய இல்ம். நீங்கள் தௌராத்தை பற்றி குர்ஆனில் என்னென்ன எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். குர்ஆனுக்கு என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கோ அதே அளவுக்குண்டான சிஃபத்துகள் எதற்கு சொல்லப்பட்டிருக்கோம்? தௌராத்துக்கு சொல்லப்பட்டிருக்கோம். குர்ஆன் அதுக்கு மேலே. புரியுதா? அந்த தௌராத்தை கொடுக்கறதுக்கு, அந்த இல்மை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் மூசா நபியை எப்படி கஷ்டப்படுத்தினான்? ஊரில் வச்சு கொடுக்கல, ஊரில் வச்சு
கிளம்புங்கன்ட்டான், உங்கள் கூட்டத்தை விட்டு தனியாக வாங்கன்ட்டான். அதுக்கப்புறமா அந்த மலைக்கு வந்து 40 நாள் தொழுங்க, நோன்பு வைங்க, இபாதத்து செய்யுங்க, திக்ரு செய்யுங்க. மனைவி மக்கள் யாரும் கிடையாது. 40 நாள் நோன்பு, இபாதத்து, தொழுக, திக்ரு, துவா, இஸ்திக்ஃபார், அழுகன்னு அல்லாஹ்விடத்தில். அந்த 30 நாள் முதல்ல அல்லாஹ் சொன்னான். அடுத்து இன்னும் 10 நாள் அல்லாஹ் தஆலா இன்னும் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொன்னான். 40 நாள் ஆன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத்தை கொடுத்தான். அப்போ இந்த இல்மு எவ்வளவு வஸ்தியானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ உங்கள் ஆலிமாக்கள், உங்கள் படித்து கொடுக்குறவங்க உங்களுக்கு பாவப்பட்டவங்களா தெரியலாம், அப்படித்தானே பார்க்குறீங்க பொதுவாக. இல்லை நீங்கள் பார்க்கலாமா, பொதுவாக எப்படி பார்க்குறாங்க? பொதுவாக மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கள மக்கள் எப்படிமா பார்க்குறாங்க? பாவப்பட்டவங்க, வேறு வழி இல்லைன்னா இல்மு படிக்க, இந்த இது படிக்க போவாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி ரொம்ப ஓவராக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. அப்புறம் இடையில கொஞ்சம் மாற்றம், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக மக்களுடைய பார்வை என்னென்னா இதுதான். எதை மதிக்கிறாங்க? காசு, பணத்தை, துன்யாவை மதிக்கிறாங்க. எதை மதிக்கிறது இல்லை? அல்லாஹ்வுடைய தீனை மதிக்கிறது இல்லை, இல்மை மதிக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த இல்மு எவ்வளவு மதிப்புரியது. ஒரு நபிக்கு அல்லாஹு தஆலா இந்த இல்மை கொடுக்கறதுக்கு அந்த நபியை எவ்வளவு கஷ்டப்படுத்தினான். நபியை எவ்வளவு கஷ்டப்படுத்தினான். சாதாரண கஷ்டமா? குடும்பம், குட்டி, பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையில் வாங்க, 40 நாள் இபாதத்து செய்யுங்க, உள்ளத்தை சுத்தப்படுத்துங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரியணும். இந்த இல்மு, இதனுடைய ஒளி நமக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு கல்பு சுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? கல்பு சுத்தமாக இருக்கணும். கல்புல அசுத்தம் இருக்கக்கூடாது. கல்புடைய அசுத்தத்தில் முதலாவது அசுத்தம் என்ன? ரியா, முகஸ்துதி. அல்லாஹ் அல்லாதவருடைய புகழ்ச்சியை விரும்புகிறது. அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக செய்யாமல் இருப்பது, பெயர் புகழுக்காக வேண்டி செய்கிறது, பெருமையை விரும்புகிறது, தன்னை பற்றி பேசப்படுவதை விரும்புகிறது, உலக ஆதாயத்திற்காக இந்த கல்வியை கற்பது. இவையெல்லாம் என்ன? உள்ளத்தில் உள்ள அசுத்தங்கள். இவையெல்லாம் இருந்தால் இந்த இல்முடைய டேஸ்ட் கிடைக்காது. இல்முடைய டேஸ்ட் கிடைக்காது. முழுக்க முழுக்க தன்னை அல்லாஹ்வுக்காக அடிமையாக, யா அல்லாஹ் எனக்கு எந்த கண்ணியமும் இல்லை, பெருமையும் இல்லை, உயர்வும் இல்லை, எல்லா உயர்வும் இந்த இல்மை கொண்டு உனக்கு தான், எல்லா அல்லாஹ்வே உனக்கு தான், நீ தான் எனக்கு கொடுத்த. அந்த சுலைமான் நபியுடைய மந்திரி, பெரிய பெரிய ஜின்கள் இருந்தன. யாரிடத்துல? கடலையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஜின்கள், மிக பிரம்மாண்டமான ஜின்கள். அந்த ஜின்களால முடியல ஒரு அரசியுடைய அந்த அரச கட்டிலை, சிம்மாசனத்தை கொண்டு வரதுக்கு. وقال الذي عنده علم من الكتاب انا آتيك به قبل ان يرتد طرفك. சுலைமான் நபியே, நீங்க அப்படி பாருங்க, அப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கிறதுக்குள்ளார அந்த கட்டிலை நான் கொண்டாந்து உங்க முன்னாடி வைக்கிறேன் என்று யார் சொன்னார்? யாரிடத்திலே இந்த கிதாபுடைய, தௌராத்துடைய கிதாபுடைய இல்ம் இருந்ததோ அவர் சொன்னார். ஏன் அவரால் மட்டும் முடிந்தது? அவருடைய இல்மு அவருடைய கல்புடைய பரிசுத்தத்தோட ஒன்று சேர்ந்து, கல்புடைய பரிசுத்தத்தோட ஒன்று சேர்ந்து பிறரால் முடியாததையெல்லாம் இவரால் செய்யும்படியான சக்தியை அல்லாஹு தஆலா இவருடைய துஆவில் கொடுத்திருந்தான். அப்ப அவர் அல்லாஹ்ட்ட துஆ செய்றார். அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், எனக்கு அந்த சபாவுடைய அரசியின் கட்டில், சபாவுடைய அந்த அரசியின் கட்டில் எனக்கு இப்போது சுலைமான் நபிக்கு முன்னால் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாரு. அல்லாஹ் கொண்டாந்து வச்சிட்டான். சுலைமான் நபி ஆச்சரியமா பார்க்குறாங்க. அவர் என்ன சொன்னார்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ஹாதா
குரான்லாம் ஓதுறீங்களா, படிக்கிறீங்களா, தர்ஜுமாலாம் படிக்கிறீங்களா? பரிதாபமாக இருக்குது இன்றைக்கி உம்மத்துடைய நிலைமையை பார்த்தா. ஹாதா மின் ஃபத்லி ரப்பின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு இது. அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக நடந்து கொள்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். அதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு என்று எதை சொன்னார்? அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு என்று எதைமா சொன்னார் அவரு? இல்ம். எதை சொன்னாரு? இல்ம் சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி ஹாதா மின் ஃபத்லி ரப்பின்னு எழுதி போட்டுப்பாங்க. அது குரான்ல எந்த இடத்துல வருதுன்னு கூட தெரியாது, எதுக்கு வருதுன்னு கூட தெரியாது. அது அல்லாஹ் இல்முக்கு சொன்னா, இவர் வீட்டுக்கு எழுதிக்கிட்டாரு, துட்டுக்கு எழுதிக்கிட்டாரு. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்பது எதுக்கு சொல்லப்பட்டது? எதுக்குமா? இல்முக்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு மக்கள் எதுக்கு வச்சுக்கிட்டாங்க? காசு, பணம், வீடு, பங்களா, காரில் கூட போட்டுப்பாங்க ஹாதா மின் ஃபத்லி ரப்பின். வட்டிக்கு வாங்கிட்டு क्या मारा लोग भाई, என்னம்மா வட்டிக்கு வாங்கிக்கிட்டு அங்கே என்ன போட்டு வச்சிருப்பாரு? ஆதா மின் ஃபத்லி ரப்பின். அடப்பாவீங்களா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். சரி, விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த இல்மு அவ்வளவு உயர்ந்தது. அல்லாஹு தாலா நபிமார்களை சிரமப்படுத்தினான் என்றால், கவனிங்கம்மா, நபிமார்களையே அல்லாஹு தஆலா சிரமப்படுத்தினான் என்றால் அது எதற்காக தான்? இந்த இல்முக்காக, இந்த தீனை பரப்புவதற்காக. நபிமார்கள் ஜிஹாது செய்தார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், படிச்சு பாருங்க. வகய்யிம் மின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கஸீர் ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹி வமா ضعفوا ومستكانوا والله يحب الصابرين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாது செய்தார்கள். எல்லாம் எதற்காக? தீனை பரப்புவதற்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல் உடைக்கப்பட்டதா இல்லையா? உஹது போர்ல நெற்றி உடைக்கப்பட்டதா இல்லையா? ரத்தம் வடிஞ்சுதா இல்லையா? மயக்கடிச்சு கீழே விழுந்தாங்களா இல்லையா? எல்லாம் எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தீனை பரப்புவதற்காக. இபாதத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? கஷ்டப்படாதீங்க, லேசா வச்சுக்குங்க. எவ்வளவு லேசாகிட்டான் அல்லாஹ் இபாதத்தை. 50 நேர தொழுகைய சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுவே இன்னைக்கு செய்ய முடியாமல் இருக்குது ஒரு கூட்டம். சஃபர்ல நீங்க பயணத்தில் போனா 4-2 ஆயிடுது. 2 நேர தொழுகையை ஒரு நேரத்தில் தொழுதுக்கலாம். ஒழு செய்ய முடியல. பாருங்க, இபாதத்து லேசாகிட்டே போகுது. பாருங்க, இபாதத்து அல்லாஹ் லேசாகிட்டு. ஆனால் தலபுல் இல்ம கஷ்டப்படு, கஷ்டப்படு, இந்த இல்முக்காக கஷ்டப்படு. சனுல்கி அலைக கௌலன் சகீலா. மிக கனமான கல்வியை நபியே உமக்கு நாம் இறக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறான். சனுல்கி அலைக கௌலன் சகீலா. மிக கனமான கல்வி இது, குர்ஆனுடைய கல்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸைத் இப்னு சாபித்துடைய தொடையில தலையை வைத்திருந்தாங்க. வஹி இறங்குனுச்சு. அந்த சஹாபி எப்படி பயந்தாரு? எப்படி பயந்தாரு? காலு 2 போயிடும், அவ்வளவுதான், 2 துண்டு ஆயிடும்னு பயந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்து மேலே இருந்தால் ஒட்டகம் என்ன செஞ்சிடும்? அப்படியே கனம் தாங்க முடியாமல் கீழே உட்காந்துரும். அந்த வஹி இறங்க இறங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வேர்வை அப்படியே சாதாரணமாக ரசூலுல்லாஹ்க்கு வேர்க்காது. அல்லாஹ் தஆலா அவங்க அப்படிப்பட்ட உடம்பு. ஆனால் இந்த வஹி இறங்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் அல்லவா, புகாரியுடைய ஆரம்ப ஹதீஸ், அப்படியே மணி சத்தத்தை போன்று அந்த நேரத்தில் அவர்களுக்கு வேர்க்கும் அப்படியே மாதுளை பழத்தை மூஞ்சிலே தெளித்ததை போன்று அந்த வேர்வை துளிகள் இருக்கும். அவ்வளவு கஷ்டம். ஜிப்ரீல் இடத்திலிருந்து அதை கற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ் அக்பர். இப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நம்ம இந்த இல்மை புரியணும். இந்த இல்மை புரியணும். இந்த இல்மை புரிந்துட்டா இதுக்காக நம்ம உயிரை கொடுத்துரும். எல்லாவற்றையும் மறந்துடுவோம் இந்த இல்முக்காக. உலகத்தில் நமக்கு வேற சுகமே இருக்காது இந்த இல்மை தேடுவதும் இந்த இல்மை பரப்புவதையும் தவிர. இமாம் அபு யூசுப் என்று இமாம் அபு ஹனீஃபாவுடைய பெரிய மாணவர் ஒருத்தங்க இருந்தாங்க.
அவங்க பேர் என்ன? அபு யூசுப். பெரிய நீதிபதி, பெரிய அறிஞர். போய் படித்து பாருங்கள், விக்கிபீடியாவில் போய் போட்டு பாருங்கள், இமாம் அபு யூசுப்னு. இஸ்லாமிய அப்பாசிய மன்னர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய நீதிபதிகளுக்கு நீதிபதியாக மிகப்பெரிய, அதாவது இஸ்லாமிய துறையில் நீதிபதி, அந்த நீதித்துறையை பெரிய அளவில் மேம்படுத்தினவங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், ராத்திரியில் சுப்ஹானல்லாஹ் சட்டங்களை ஆராய்ச்சி செய்வாங்களாம், எழுதுவாங்களாம் நூல்களை. திடீர்னு எந்திரிச்சு சந்தோஷத்தில் குதிப்பாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷத்தில் குதின்னு குதிப்பாங்களாம். மாணவர்கள் கேட்பாங்களாம், உஸ்தாத் என்ன ஆச்சு இவ்வளவு சந்தோஷமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எனக்கு இந்த சட்டத்தை புரிய வச்சான், நான் இந்த ஆயத்து இந்த ஹதீஸ்லேருந்து இன்னைக்கு இன்னென்ன சட்டங்களை நான் தொகுத்திருக்கேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எனக்கு அவ்வளவு இன்பமா இருக்கு. இந்த இன்பமும் இந்த சந்தோஷமும் மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்து விட்டால் இதை என்னிடமிருந்து பறிப்பதற்கு போட்டி போடுவார்கள். குதிப்பாங்களாம் அப்படி. சுப்ஹானல்லாஹ். நமக்கு என்னம்மா இப்படிமா இருக்கு? பிரியாணி ருசி தெரியுதா இல்லையா? அதெல்லாம் தெரியும். பிரியாணி உரப்பாக இருக்குது, ஏம்மா தெரியுதா இல்லையா? சாப்பாட்டில் உப்பு கூட உரப்பு கூடலாம் தெரியுதா இல்லையா? ஆனால் இல்முடைய ருசி தெரியுதா என்ன? இல்முடைய நான் இன்னும் அனுபவிக்கலைன்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. நான் இன்னும் என் மௌத்துக்குள்ளார ஒரு இல்முடைய ருசியையாவது அனுபவிச்சுட்டு மௌத்தா போகணுன்னு அல்லாட்ட துஆ செய்கிறேன். இதனுடைய ருசியை உண்மையாக நம்ம அனுபவிச்சுட்டா அவ்வளோதான். நம்ம அல்லாஹு அக்பர், நம்ம கல்பு பரிசுத்தமாயிடும். நம்ம கல்பு அல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் அப்படியே பறந்துடும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிங்க, தாபிஈன்களுடைய வரலாறுகளை படிங்க, இமாம்களுடைய வரலாறுகளை படிங்க, குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, மார்க்கத்தை படிங்க, வரலாறுகளை படிங்க, நல்லோர்களுடைய உலமாக்களுடைய சொல்லுங்க வரலாறுகளை படிங்க. கடைசியாக ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். பக்கியா இப்னு முஹல்லதுன்னு ஒரு அறிஞர். இவர் மகரிப் மொரோக்கோவிலேருந்து வர்றாரு பக்தாதுக்கு. எவ்வளோ தூரம் இது? ஆப்பிரிக்கா கண்ட்ரி. எது? மொரோக்கோ எங்கே கண்ட்ரி? ஆப்பிரிக்கா. இது பக்தாது வந்து ஏஷியா ஈராக்குடைய கண்ட்ரி. அங்கே இருந்து நடந்து வராருங்க. யாரிடத்துல கல்வி படிக்கிறதுக்கு? இமாம் அஹமது பின் ஹம்பல் இடத்துல கல்வி படிக்கிறதுக்கு. இங்கே வந்தால் அதுக்குள்ளார அங்கே பிரச்சனையே மாறி போயிருக்குது. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள அப்போ தான் ஜெயிலிருந்து வெளியே எடுத்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவர்களும் மாணவர்களை சந்திக்கக்கூடாது, மாணவர்களும் உஸ்தாதை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்தால் இப்படிப்பட்ட செய்தியை கேட்ட உடனே தூக்கி வாரி போடுது. இவருக்கு என்ன செய்கிறது? ஊருக்கு வெளியில் ஒரு சத்திரத்தில் தங்கிக்கிட்டார். தங்கிட்டு அவர் வர்றார் இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய வீட்டை தேடி. ஒரு பிச்சைக்காரருடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு, ஃபக்கீர் மிஸ்கீனுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு வர்றார். போட்டுக்கிட்டு ஹல்மை யுத்இமுனி ஜஸாஹுல்லாஹு ஹைரா, இந்த வீட்டுக்காரங்க ஏதாவது எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டுமே அப்படின்னு வெளியில் இருந்துக்கிட்டு யாசகம் கேட்குறவருடைய வார்த்தையை சொல்கிறார். இமாம் வெளியே வர்றாங்க. வந்தா இவர் சொல்கிறாரு, இமாம் நான் யாசகம் கேட்குறவன் இல்லை, உங்களிடத்தில் கல்வி படிக்கிறதுக்காக வேண்டி அங்கேருந்து மகரிபிலேருந்து வந்தேன், நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி. இமாம் சொல்கிறாங்க, அப்படியா, சரி கவலைப்படாத, தினைக்கும் இதே வேஷத்தில் வா, தினைக்கும் இதே வேஷத்தில் வா, நான் உனக்கு உள்ளார கூப்பிட்டு சோறு கொடுக்குற மாதிரி சாப்பாடு கொடுக்குற மாதிரி நான் உனக்கு அந்த நேரத்தில் 2 ஹதீஸை அறிவிக்கிறேன், அதை மனப்பாடம் பண்ணிக்க என்று 200 நாள் ஒரு நாளைக்கு 2-3 ஹதீஸ்ன்னு சொல்லி அந்த காலத்தில் ஹதீஸ் அறிவிப்பாளருடைய தொடரோட மனப்பாடம் பண்ணி கொடுப்பாங்க. அஹமது அவங்களுடைய உஸ்தாத், அவங்களுடைய உஸ்தாத், அவங்களுடைய உஸ்தாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி 200 நாள் அவர் ஹதீஸை கற்றுக் கொடுக்குறாரு. இவர் ஏழை ஃபக்கீர் யாசகம் கேட்கவருடைய உருவத்து அந்த தோற்றத்தில் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் அதே நேரத்தில் வந்து கல்வி படிச்சுட்டு போகிறார். யோசிச்சுப்பாங்க, அவங்களுக்கு புரிய வரும் அந்த கல்வியுடைய டெஸ்ட். அதுக்கு பிறகு இமாம் அஹமது மேலே இருந்த தடைகள் நீக்கப்பட்டு இமாம் அஹமதை நோக்கி பல ஆயிரக்கணக்கிலே மாணவர்கள் வருவாங்க. அப்படி வரும்பொழுது இமாம் அஹமது தனக்கு பக்கத்தில் ஒரு இடத்தை ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. யாருக்கு? யாருக்கு? அந்த பக்கியாவுக்காண்டி. அவரை வந்தவனை கூப்பிட்டு உட்கார பக்கத்தில். இமாம் அஹமதுடைய தரிசு எப்படின்னு சொன்னால், தஹஜ்ஜத்திலேயே பள்ளி ஃபுல்லாகிடும். அவங்களுடைய தரிசுக்கு சுபுஹுக்கு பின்னாடி உள்ள கிளாஸுக்கு சீட்டு எப்போ ஃபுல்லாகிடும்? பள்ளியிலெல்லாம் கிடைக்காது சுபுக்கு இடம். நீங்கள் வந்து சுபுக்கு வந்தீங்கன்னா ரோட்டில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் தான் கிடைக்கும்.
அல்லாஹ் அக்பர். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், என் சகோதரிகளே, மாணவிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த இல்மை படிங்க, பரப்புங்க. இதுக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. புரியுதா? இந்த ஏரியாக்கள் எல்லாம் இதே போல் சென்னையில் நூற்றுக்கணக்கான ஏரியாக்கள் இருக்கின்றன. உங்களை போன்ற தியாகிகளான முஸ்லிம் பெண்மணிகளுடைய தேவையில் அல்லாஹ்வுடைய தீனை கற்று தௌஹீதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, சுன்னாவை சொல்லிக் கொடுப்பதற்கு. இன்று மக்கள் ஷிர்கிலே, பிதஅத்திலே ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஷிர்க்குடைய, பிதஅத்துடைய கை ஒரு பக்கம் ஓங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் ஷிர்க்குடைய நம்பிக்கையிலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தூய இஸ்லாமை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தீனுக்கு நீங்கள் வரும் பொழுது, இந்த கல்விக்கு நீங்கள் வரும் பொழுது, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான். இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிருபை என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக, அல்லாஹ் எனக்கு மேலும் மேலும் இந்த தௌஃபீக்கை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மன்றாடியவர்களாக நீங்கள் வாருங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய இறுதி மூச்சு வரை இந்த இல்மிலே வைத்து நம்மை உயிர் கைப்பற்றினால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பொருந்தி கொண்டவனாக அதைவிட பெரிய பாக்கியம் இருக்காது. அதனால் இந்த கல்விக்காக வாழ்ந்த, கல்விக்காக தங்களது உயிரையும் தங்களுடைய உடலையும் தங்களது ஆற்றலையும் செலவழித்த அந்த உலமாக்களுடைய, அந்த முஹத்திஸ்கள், ஃபுகஹாக்கள், அந்த இமாம்களுடைய பாதையிலே நீங்கள் பயணித்து செல்லுங்கள். காசு, பணம், செல்வம், இந்த துன்யாவுடைய ஆடம்பர வாழ்க்கை, அவற்றை பார்த்து தயவு செய்து இந்த கல்வியை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இதனுடைய பயணத்தை விட்டு விடாதீர்கள். சிரமங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், பலவிதமான நெருக்கடிகள் இருக்கும். இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ள வேண்டியது இந்த கல்வியை தேர்ந்தெடுத்த, இந்த கல்விக்காக உங்களை அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த எண்ணமுடைய உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. நீங்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். அல்லாஹ் உங்களை விசேஷமாக நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு விரும்பி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் எப்போதுமே துவா கேட்க மறந்துடாதீங்க. அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த இல்மு எங்களுக்கு நிறைவாக்கி கொடு, இதற்காக எங்களை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கு முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யவில்லை என்றால் நம்மால் முடியாது. அதனால் இந்த இல்முக்காக சிரமப்படுறத நீங்கள் சிரமமாக நினைக்காதீங்க. இந்த தீனை கற்றுக் கொடுப்பதற்காக, பரப்புவதற்காக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள், இன்னல்களை நீங்கள் சந்தோஷமாக, அல்லாஹ்வுடைய பாதையிலே நபிமார்கள், சஹாபாக்கள் எப்படி ஜிஹாதுடைய சிரமங்களை இன்பமாக எடுத்துக்கொண்டார்களோ அதுபோன்று இன்பமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்யுங்கள். அந்த கல்வியை பரப்புங்கள். அந்த கல்வியை இறுதி மூச்சு வரை உள்ளத்திலே, நினைவிலே வைத்திருப்பதற்கு அவற்றை மீண்டும் மீண்டும் மனப்பாடம் செய்து படித்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த நற்பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.